அவ்வாறு அறிவிக்க முடியாமல் அவர்கள் இறைவனை நோக்கி, நீ மிக தூய்மையானவன், நீ எங்களுக்கு அறிவித்தவற்றை தவிர வேறொன்றையும் நாங்கள் அறிய மாட்டோம், நிச்சயமாக நீ மிக்க அறிந்தவனும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றாய் என கூறினார்கள். பின்னர் இறைவன், ஆதமே, நீங்கள் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவியுங்கள் என கூறினான். அவர் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அறிவித்த பொழுது அவன் மலக்குகளை நோக்கி, பூமியிலும் வானங்களிலும் உங்களுக்கு மறைவானவைகளை நிச்சயமாக நான் நன்கறிபவன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா? ஆகவே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்து கொண்டதையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன் என்றான். பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி, ஆதமுக்கு நீங்கள் பணிந்து சுஜூது செய்யுங்கள் என கூறிய போது இபிலிஸை தவிர அனைவரும் சுஜூது செய்தார்கள். அவனோ பெருமை கொண்டு விலகி நம்முடைய கட்டளையை நிராகரிப்பவனாகி விட்டான்.